சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா. நான் வெள்ளை கொண்டக்கல்லையே 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஏலக்காய், டீ பேக், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சீரகம், பிரியாணி இலை, பொடியான இருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், ஜீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எனக்கு காரம் கம்மியாக இருந்தனால நான் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்க கொண்டக்கல்லையும் சேர்த்துட்டு அந்த வேக வச்ச தண்ணியையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவியோட திக்னஸ்க்காக அந்த வெள்ளை கொண்டக்கல்லையே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்படி சேர்த்துக்கும் போது நமக்கு கிரேவி நல்லா திக்னஸாக கிடைக்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சன்னா மசாலா ரெடி. நல்லா புசு புசுன்னு பூரி சுட்டு இதை வச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும்.